பெருமதிப்புக்குரிய இந்த நூல் வெளியீட்டினுடைய ஆசிரியர் காலத்தின் வெளிப்பாடு என்கின்ற நூலை எழுதிய இமாம் மதிப்புக்குரிய தௌபீக் அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இதை சிறப்பித்திருக்கிற தலைவர் உள்ளிட்ட கற்றறிந்த முஸ்லீம் பெருமக்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ விழாக்களுக்கு போயிருந்தாலும் பெண்களையும் அழைத்து இந்த விழாவை தௌபீக் நடத்துவது ரொம்ப சிறப்பு. எந்த செய்தியும் ஆண்களுக்கு செல்வது போல பெண்களுக்கும் சென்றால்தான் இஸ்லாமினுடைய உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களின் வழியாக பிள்ளைகளுக்கு இளமையிலேயே போய் சேர்ந்துவிடும். ஆகவே பெண்களும் வந்திருப்பது குறித்து நான் பெரிய பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறளை பற்றி குறளும் குரானும் என்று சொல்லி ரெண்டையும் ஒப்பிட்டு நம்முடைய தௌபீக் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். நிறைய குறளுக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பையும், ரெண்டும் வெவ்வேறு காலத்தில் எழுதப்பட்டது, ரெண்டையும் ஒன்று அல்லாஹ் சொன்னது, இன்னொன்று திருவள்ளுவர் என்கின்ற மனிதர் எழுதியது. இவையெல்லாம் வேறுபட்டவையாக இருந்தாலும் கூட மனித சமூகத்தை உய்விக்கின்ற மிகச்சிறந்த கருத்துக்கள் உலகம் முழுவதும் ஒன்றாகவே இருந்து வருகின்றன. அது தமிழாக இருந்தாலும் அரபியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் அடிப்படையான கருத்து ஒன்றுதான் என்கின்ற வகையிலே தான் குரான் என்ன சொல்லுகிறது, குறள் என்ன சொல்லுகிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் சுட்டி காட்டி இந்த சிறு நூலில் எழுதியிருக்கிறார். இன்னும் பல நூல்கள் எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர் தௌபீக். ரெண்டாவது, தமிழில் முன்னால் அவரை பாராட்டி சொன்னவர்கள் சொன்னது போல தமிழில் ஒரு நல்ல ஆற்றல் உடையவர். தமிழை விரும்பி படிக்கின்ற சில அறிஞர்களில் நம்முடைய தௌபீக்கும் ஒருவர். ஆகவே அந்த நூலை வாங்கி பாருங்கள், எப்படியெல்லாம் நம்முடைய ஆட்கள் சிந்திக்கின்றார்கள் என்று நீங்களே பெருமைப்படுவீர்கள். தௌபீக் ரொம்ப எளிமையானவர், நல்ல பண்பாளர். அவரை ஒட்டி இதற்கு முன்னாலும் இஸ்லாமிய விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நான் குன்னூருக்கு வந்திருக்கிறேன். குன்னூருக்கு என்னை வரவழைத்து ஒரு ஆண்டுக்கு முன்னாலும் என்னமோ என்று நினைக்கின்றேன். மிலாது நபி விழாவிற்கு பேசிவிட்டு அவருடைய உபசரிப்பில் இருந்துவிட்டு நான் ஊர் சென்றிருக்கிறேன். இப்பொழுது இந்த ஆண்டுக்கு அவருடைய நூலை வெளியிடவும் என்னுடைய நூலையும் சேர்த்து வெளியிட வேண்டும் என்று சொன்னார். அதனாலே இதை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தௌபீக்கு எல்லா சிறப்புகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வானாக. தகுதி வாய்ந்த பெருமக்களை எல்லாம் இங்கே கூட்டி வைத்திருக்கிறார். ரொம்ப ஊருக்கு நடுவே இந்த மாதிரி ஒரு இடத்தை கண்டறிந்து இதற்கு பந்தலெல்லாம் அமைத்து ரொம்ப சிறப்பாக தரையை சமப்படுத்தி மனித மனங்களை குர்ஆன் சமப்படுத்துவது போல, நெறிப்படுத்துவது போல அவர் தரையை சமப்படுத்தி இந்த விழாவை மிக சிறப்பாக உண்டாக்கியிருப்பதற்காக நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நூல் குறளையும் குரானையும் ஒப்பிடுவது என்றாலும் கூட நான் எழுதிய நூல் உங்களுடைய சிக்கல்களை பற்றி பேசுவது. முக்கால் பகுதி குர்ஆன், நபிகள், அல்லாஹ் என்பது குறித்து அவை அமைந்திருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் என்ன, இந்த அரசால் நீங்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்ன, பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்திற்கும் போய்விட்டவர்கள் போக இந்த நாட்டிலேயே வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணின் மக்கள் புதிய புதிய திட்டங்களால், புதிய புதிய சட்டங்களால் பெரிய அல்லலுக்குள்ளாகின்ற நிலைமையும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கான தன்மையும் இன்றைய உலகத்தில் மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் சிக்கல். ஜவஹர்லால் நேரு ஆண்ட போதும், இந்திரா காந்தி ஆண்ட போதும், ராஜீவ்காந்தி ஆண்ட போதும் உங்களுக்கு அந்த சிக்கல்கள் இல்லை. ஏனென்றால் ஜவஹர்லால் நேரு காந்தியால் உருவாக்கப்பட்டவர். காந்தி தான் முதலாக இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இணைத்து சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர். லோகமானிய திலகர் இருக்கின்ற வரையிலும் அவருடைய தேசபக்தியை நான் குறைவாக சொல்லவில்லை. ஆனாலும் கூட
இந்துக்களின் விழாவாக விநாயகர் சதுர்த்தி போன்றவற்றை ஏற்படுத்தி இந்துக்களை ஒன்றாக திரட்டி இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுவிட முடியும் என்று அவர் கருதினார். மிகச்சிறந்த தலைவர். பர்மாவிலே மாந்தலை சிறையில் 6 ஆண்டுகள் இருந்தார். ஆனாலும் கூட அதை இந்துக்களை நாடாக்குவதும், இதில் ஏராளமான மக்கள், பாகிஸ்தானுக்கு பிரிந்து சென்ற மக்கள், வங்கதேசத்திற்கு பிரிந்து சென்ற மக்கள், இவ்வளவு பேரும் இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்திருக்கின்ற நாட்டில் சுதந்திர போராட்டத்தை ஒரு இந்து போராட்டமாக நடத்தினால் வெல்ல முடியாது என்பதை கண்டறிந்தவர் காந்தி தான். அதனாலே அவர் வந்த பிறகுதான் சமயச்சார்பின்மை என்ற ஒரு சொல் முன்வைக்கப்பட்டது. மனிதர்கள் யாராகவும் இருக்கட்டும், அப்துல்லாவாக இருக்கட்டும், ஆர்வமாக இருக்கட்டும், ஆண்டனியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மதங்கள் உண்டு, சமயங்கள் உண்டு. அவர்கள் தங்களுடைய மார்க்கங்களின் வழியாக ஒழுகுவதற்கு கடமைப்பட்டவர்கள். ஆனால் அரசுக்கு சமயம் இருக்கக்கூடாது என்பதை காந்திதான் முதலாக சொன்னார். அரசு என்பது ஒரு எந்திரம், எல்லா மக்களுக்குமான எந்திரம். அந்த அரசு ஒரு மதச்சார்புடைய அரசாக இருக்குமானால் பிற மதத்து மக்கள் அந்த மண்ணிலே வாழ முடியாது. ஆகவே செக்குலரிசம் என்கின்ற சொல்லை முதலாக இந்திய அரசியலில் ஒழித்தவர் காந்தி. அலி சகோதரர்களை கூட்டிக் கொண்டு பெருவாரியான இந்துக்களை திரட்டி கலிஃபா என்கின்ற பதவி ஒழிக்கப்பட்ட போது வெள்ளைக்காரனை ஒழித்து விட்டான். நீ என்ன கலிஃபா, நான் தான் இருக்கிறேனே, நான் தான் கலிஃபா என்று சொல்லி கலிஃபாக்கள் பதவியை ஒழித்து விட்டான். ஒழித்து விட்ட போது காந்தி அலி சகோதரர்களை முன்வைத்து கொண்டு இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றாக திரட்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். இஸ்லாமிய நோக்கத்திற்காக இந்துக்களை திரட்டுகின்ற மன வலிமையும் ஆற்றலும் காந்திக்குத்தான் இருந்தது. அதை எடுத்து சொன்னபோது இந்துக்கள் ஏற்றுக்கொண்டு கலிஃபாக்களை வெள்ளைக்காரன் ஒழித்தது தப்பு, மத விவகாரங்களில் வெள்ளைக்காரன் தலையிடக்கூடாது என்று சொல்லி இந்துக்களும் மிகப்பெரிய அளவுக்கு முழக்கமிட்டார்கள். முஸ்லீம்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த இயக்கத்திற்கு கிலாஃபத் மூவ்மெண்ட் என்று பெயர். அதுதான் காந்தி அரசியலில் எடுத்த முன்னெடுப்பு. இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார். அதற்கு பிறகு ஒவ்வொரு பிரார்த்தனை கூட்டத்திலும் குரானை ஓதுவது, கீதையை ஓதுவது, பைபிளை ஓதுவது என்கின்ற பழக்கத்தை அவர் வைத்துக் கொண்டார். பொதுக்கூட்டங்களுக்கு அவர் அதிகமாக செல்வதில்லை. அவர் சொல்ல வேண்டும் என்று நிற்கின்ற கருத்துக்களை எல்லாம் பிரார்த்தனை கூட்டங்களிலே இவர்கள் 3 பேரும் 3 நூலையும் ஓதிய பிறகு அவர் பேசுவார். இப்படி பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள் உள்ள ஒரு நாட்டை ஒரு மதத்தை நோக்கிய நாடாக ஆக்குவதற்கு முயல்கின்ற முயற்சி மிகவும் அற்பத்தனமானது. இன்றைக்கு இந்து ராஷ்டிரா என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்து ராஷ்டிரா அல்ல இது. இது இந்துக்களின் நாடு அல்ல. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை கைப்பற்றிய போது வர்த்தகத்திற்காக வந்தான். பிறகு அவனிடம் துப்பாக்கி இருந்தது, பீரங்கி இருந்தது. நாம் குத்துவாளையும் வாளையும் வைத்திருந்தோம். ஆகவே பீரங்கியும் துப்பாக்கியும் வைத்திருந்த வெள்ளைக்காரனை நம்மால் வெல்ல முடியவில்லை. திப்பு சுல்தானெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை எதிர்த்து போராடினாலும் கூட கடைசி கட்டத்தில் திப்பு சுல்தானுக்கு பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி சரியான நேரத்தில் கிடைத்திருந்தால் திப்பு சுல்தானும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் இந்த நாட்டை ஆண்டிருப்பார்கள். வெள்ளைக்காரனுக்கு மிகப்பெரிய எதிரி யார் என்று பிரெஞ்சுக்காரன் சிந்தித்தான். திப்பு சுல்தான் தான். வெள்ளைக்காரனை ஒழிக்க அவன் கால் இந்த பூமியில் பாவாமல் தடுக்க திப்பு சுல்தானை வைத்துத்தான் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று பிரெஞ்சுக்காரன் உதவி செய்வதாக சொல்லி படை வந்து சேரவில்லை. பிறகு அவர்கள் புதுச்சேரி, காரைக்கால், ஏமாம் போன்ற பகுதிகளில் இருந்துவிட்டு போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரிய வீரன் திப்பு சுல்தான். வரலாறு இப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் சொல்வது போல அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஆகவே எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற உங்களுடைய இன்ஷா அல்லாஹ் என்கின்ற கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதை சொன்னாலும் நான் அதுக்கு ஒரு கதை சொல்வேன். அண்ணாமலை என்கின்ற பையன் உண்ணாமலை என்கின்ற பெண்ணை காதலித்தான். அவள் சொன்னாள், என்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் நான் காதலிக்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள என்னுடைய வீட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், நாம் 2 பேரும் சேர்ந்து ஓடி போகலாம் என்று சொல்லி அவள் சொன்னாள். சரி, நாளைக்கு சாயங்காலம் நான் தயாராக வந்து விடுகிறேன். கடல் கொந்தளித்தாலும், பூமி அதிர்ந்து நில அதிர்ச்சி ஏற்பட்டாலும், விண்ணே இடிந்து மண்ணில் விழுந்தாலும் நாளை மாலை நான் கண்டிப்பாக வருவேன்.
உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் என்று அண்ணாமலை உண்ணாமலையிடம் சொன்னான். இதே காரியத்தை ஒரு முகமது ஃபாத்திமாவிடம் எப்படி சொல்லியிருப்பான் என்று நான் சிந்தித்தேன். அவனும் காதலித்திருப்பான். அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு பணத்தால் இருந்தது. முகமது ரொம்ப சாதாரண வீட்டு பையன், ஃபாத்திமா பெரிய பணக்காரனுடைய மகள். ஆகவே அவள் இவனோடு வருவதற்கு தயாராக இருந்தாள். இல்லை, இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், அவள் ஏழை. இவளை அவன் மணந்து கொள்ள வீட்டிலே சம்மதிக்க மாட்டார்கள். 2 பேரும் முஸ்லீம்கள் இருந்தாலும். அதனால் சொன்னான், அதனால் என்ன, என்னுடைய அப்பனுடைய சொத்தை எனக்கு கிடைக்க விட்டது என்றாலும் எதுவாக இருந்தாலும் இவன் சொல்வது போல அவன் சொல்ல வேண்டும். அவன் சொன்னால், நாளை கண்டிப்பாக மாலை உன்னை வந்து நான் கூட்டிச் செல்வேன், இன்ஷா அல்லாஹ், கடவுள் விருப்பப்பட்டால் என்று சொன்னான். இவன் பூமி அதிர்ந்தாலும் கூட்டிச் செல்வேன் என்று இவன் கையில் இருப்பது போல் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் விரும்பினால், கடவுள் நாட்டப்பட்டால் உன்னை நான் கூட்டிச் செல்வேன் என்று சொல்லுகிறான். ஆகவே எந்த ஒன்றும் என் கையில் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. எல்லாமே கடவுள் விரும்பினால்தான் நடக்குமே தவிர நாம அதை நடத்திவிட முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. டோட்டல் சரண்டர் டு காட், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ற சொல்லுக்கே சரணாகதி என்பதுதான் பொருள். மனிதன் எதையும் செய்வதற்குரிய ஆற்றலுடையவன் இல்லை. இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளவு பெரிய விண், நட்சத்திரங்கள், உலகத்தினுடைய அமைப்புகள், இத்தனை உயிரினங்கள், இத்தனை மனிதர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இடையே ஒரு மனிதன் குறித்த காலம் மட்டும் வாழ்கிறான். எதை அவன் விருப்பப்படி அவன் பெற்றான். ஆணாக பிறக்கிறான், இவன் விருப்பப்படியா பிறக்கிறான். இவன் கருப்பாக பிறக்கிறான், இவனுடைய விருப்பப்படியா பிறக்கிறான். இன்னாருக்கு மகனாக பிறக்கிறான், இவனுடைய விருப்பப்படியா பிறக்கிறான். எந்த ஒன்றும் ஒரு நாள் செத்து போகிறான், இவனுடைய விருப்பப்படியா செத்து போகிறான். இவனுடைய பிறப்பும் இவனுடைய கையிலே இல்லை, இவனுடைய இறப்பும் இவனுடைய கையிலே இல்லை. இவனுடைய வாழ்க்கையின் எல்லா தன்மைகளும் எதிலும் அவனுடைய பங்கு ரொம்ப சிறியது. ஆனால் அல்லாஹ் இவனுக்கு ஒரு செயல்திறனை அளித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அல்லாஹ் அளித்தாலும், பெருவாரியானவற்றை விதியின்படி அல்லாஹ் முடிவு செய்தாலும், சிலவற்றை செய்கின்ற உரிமையை மனிதனுக்கு அளித்திருக்கிறார். ஏனென்றால் அவனை செயல்பட விட்டால்தான் அவனை தீர்ப்பு நாளுக்கு கொண்டு வரலாம். அவனுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே தான் தீர்ப்பு நாளில் தீர்ப்பு வழங்கப்படும். ஆகவே நல்லதை செய்வது, கெட்டதை செய்வது, கொலை செய்வது, அன்பு பாராட்டுவது, எதுவாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் நடத்தைகளின் மூலமாக செய்கின்ற பாங்கினை மனிதர்களுக்கு கொடுத்தானே தவிர மற்ற எல்லாவற்றிலும் அல்லாஹ் தன்னுடைய போக்கில் தான் வைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் சொல்லி நபிகள் நமக்கு தந்தார். அல்லாஹ் விரும்பினால்தான் நடக்கும். எல்லாம் வல்லவன் அல்லாஹ் என்கின்ற செய்தியை நபிகள் இடையறாமல் சொல்லி, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். அது மாதிரி பிஸ்மில்லா என்ற ஒரு சொல் நீங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகின்ற சொல். எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஆரம்பி என்று குரான் சொல்லுகிறது. பிஸ்மில்லா சொல்லித்தான் திருக்குரான் தொடங்குகிறது. ஆமாம், இறைவனுடைய புகழை பேசுகின்ற சொல் அது. ஆகவே அந்த பிஸ்மில்லா என்கின்ற சொல் திருக்குரானிலே உள்ள முதல் சொல் பிஸ்மில்லா தான். அது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்துக்கு ஒரு இடத்திலே பிஸ்மில்லா சொன்னால் போதும். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் அந்த குரல் நெடுக நடக்கிறது. அந்த சொல்லை சொல்லிவிட்டு நீங்கள் எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையும் என்பதுதான் அந்த சொல்லினுடைய பொருள். ஒரு கடையை தொடங்குகிறீர்கள், பிஸ்மில்லா சொல்லிவிட்டு தொடங்குங்கள், அந்த கடை சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்ற போது, பயணம் புறப்படுகிற போது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு பயணத்தை செய்யுங்கள், அந்த பயணம் சிறப்பாக அமையும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு செய்யுங்கள். சரி, நான் கொலை செய்ய போகிறேன், அப்பொழுதும் பிஸ்மில்லா சொல்லவா? சொல்லி பாருங்கள், நான் கொலை செய்ய முடிந்தால் செய். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு உங்களால் கொலை செய்ய முடியாது. கடவுளின் பேரால் நீங்கள் கொலை செய்ய முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, தப்பு செய்ய முடியாது. எந்த தப்பையும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு தான் எதையும் செய்வது என்ற பழக்கம் இருந்தால் சரியானவற்றைத்தான் செய்ய முடியுமே தவிர தவறானவற்றை செய்ய முடியாது. உங்களுடைய மனைவியினுடைய முக்காட்டை நீக்கி கொஞ்சுகிற போது கூட பிஸ்மில்லா சொல்லிவிட்டு கொஞ்சினால் பிறக்கின்ற பிள்ளை சைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்படாமல் பிறக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், அது ஒன்றுதான் பிரச்சனையே தவிர
அதனால் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். பிறக்கின்ற பிள்ளை சைத்தானுடைய தாக்குதலுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நினைவாக நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ இஸ்லாம் என்பது வெறும் நெறிமுறைகளை மட்டுமல்ல, ஆயிஷாவும் நபிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை ஹதீஸ்களின் மூலமாக அறிகின்ற போது எவ்வளவு நேசமாக எவ்வளவு அற்புதமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். நபிகளுக்கு கிறிஸ்துவ பெண்ணின் வழியாக ஒரு ஆண் மகவு பிறந்தது. அந்த மகவு இறந்து விட்டது பின்னால் ரொம்ப நபிகள் அந்த ஆண் மகவின் மீது ரொம்ப பெரிய ஈடுபாடு. அவனை தூக்கி கொண்டு ஆயிஷா வீட்டுக்கு வருவார். எப்படி பாரு, என்ன மாதிரி இருக்கான்லன்னார் நபிகள். உங்களை மாதிரி எங்கே இருக்கேன், அவங்க ஆட்டாட போல தான் இருக்கேன் அப்படின்னா சக்கரத்தி போராட்டம் ரசிக்கிறார் நபிகள். கொழு கொழுன்னு இருக்கான்ல அப்படின்னாரு. ஆட்டுப்பால் குடிக்கிற எல்லா பக்கிகளும் கொழு கொழுன்னு தான் இருக்கு, உங்கூட்டு பக்கி மட்டும்தான் கொழு கொழுன்னு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அந்த சக்கரத்தி சண்டை நபிகள் ரொம்ப கதீஜாவை போற்றுவார். ஒரு முறை ஆயிஷாவிடம் கதீஜாவை போற்றி பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆயிஷா சொல்லுகிறார், உலகத்திலேயே உங்களுக்கு மட்டுமே உரித்தாக ஒரு கன்னி பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பழுப்போன கிழமையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று ஆயிஷா சொல்கிறார். அதை ரசிக்கிறார் நபிகள். இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறைகளில் குறிப்புகளில் இருக்கின்றன. ரொம்ப அவரும் ஆயிஷாவும் பிற மனைவியரோடும் வாழ்ந்தவை அனைத்தும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் பின்வருகிற தலைமுறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருப்பதற்காக. இது மாதிரி செய்திகள் மார்க்கங்களிலே இருக்காது. கிறிஸ்தவத்திலோ யூதத்திலோ பிற மதங்களிலோ நபிகளும் அவருடைய மனைவியும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வாழும்போது ஹதீஸ் பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு இது பதிவாகிறது என்று தெரிந்து நபிகள் மிகப்பெரிய அளவுக்கு கோபப்படுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இதையெல்லாம் எதற்காக பதிவு செய்கிறீர்கள்? கடைசியில் அல்லாஹ் சொன்னது எது, நான் சொன்னது எது என்று வேறுபாடு தெரியாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் ஹதீஸ் எழுதுவதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒன்றுதான் போய் சேர வேண்டுமே தவிர, என்னை போன்ற மனிதர்கள் நான் அந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்துவதற்காக வந்தவனே தவிர இதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் என்னுடைய வாக்குகளுக்கும் அல்லாஹ்வினுடைய வாக்குக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அல்லாஹ் வாக்குத்தான் பின்பற்றப்பட வேண்டிய வாக்கு. ஆகவே அது மட்டும்தான் பதிவுக்குள்ளாக வேண்டும் என்று பேசுகிற அளவுக்கு அவர் ரொம்ப கடுமையாக இருந்தார். அதனால் அவர் இறந்த பிறகு மார்க்க அறிஞர்களும் ஆயிஷா போன்றவர்களும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பதிவு செய்ததுதான் இன்றைக்கு ஹதீஸாக கிடைக்கின்றனவே தவிர அவற்றை தங்காலத்தில் பதிவு செய்ய நபிகள் விரும்பவில்லை. மகத்தான மனிதர், அவ்வளவு பெரிய ஞானி. அவர் இறந்தபோது 3 வரியிலே அவர் இறந்த தாக்களை சொல்லிவிட்டார்கள். உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். ஒரு முரணை அருவுகிறது. ஒரு குச்சி வேண்டும் என்று, பல்குச்சி வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு பல்குச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த பல்குச்சியை வாங்கி வாய்க்குள் உள்ளே செலுத்த போகிறார். நபிகளின் கையில் இருந்து அந்த பல்குச்சியை பிடுங்கிக் கொள்ளுகிறார் ஆயிஷா. பிடுங்கிக் கொண்டு தன்னுடைய கடைவாயில் வைத்து அந்த பல்குச்சியை நைத்து பொருசு போல் மென்மையாக ஆக்கிய பிறகு அவர் அதை கொடுத்தார். அதைத்தான் தன்னுடைய அருவுகிற இடத்தில் தேய்த்து கொண்டார் நபிகள். அதுதான் அவர் வாழ்க்கையில் செய்த கடைசி செயல். ரொம்ப இணையற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்தது. ஆயிஷா மடியிலே அவருடைய உயிர் போகிறது. ஆயிஷாவினுடைய வீட்டிலே தான் அவருடைய உயிர் போகிறது. ஒவ்வொரு மனைவிக்கும் அவர் தனித்தனியாக வைத்திருந்தார். ஆயிஷாவினுடைய வீட்டில் இறுதியாக அவருடைய அனுமதியோடு ஆயிஷா வீட்டுக்கு வருகிறார். அவருடைய மடியிலே படுத்திருக்கிறார். உடல் நலமற்று இருக்கிறார். பாத்திமா கேட்கிறார், வாப்பா உங்களுக்குமா இத்தகைய நிலை என்று கேட்கிறார். நானும் மனிதன் தானே என்று விடாமல் சொல்கிறார். நானும் மனிதன் தானே, இன்னும் 2-4 நாட்களுக்கு இந்த தொல்லை இருக்கும், பிறகு எல்லாம் சரியாக போய்விடும், அமைதி அடைந்துவிடும் என்று மகளுக்கு சொல்கிறார். மகள் அழுகிறார். அவ்வளவு இடையறாமல் நான் எந்த விதத்திலும் கூடுதலானவன் இல்லை என்பதை நிலைநாட்டிக் கொண்டே இருந்தார். மனிதன்தான், என் வாயிலாக குர்ஆன் வந்தது என்பது மட்டும்தான் சிறப்பே தவிர மற்ற எந்த விதத்திலும் என்னை நீங்கள் போட வேண்டாம், பாராட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
அவர் இறந்த அன்று இந்த செய்தியை சொல்லப் போகிறார்கள். உலகத்தின் 1/4 மக்களை தன்னுடைய மதத்தால், முகமதிய மதம் என்று சொல்லப்பட்டது அவருடைய பெயராலே. நீங்கள் இஸ்லாம் என்று சொன்னாலும் முகமதிய மதம் என்று சொல்லும் ரிலிஜன், முகமடன் ரிலிஜன் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே தான் எழுதுவார்கள். எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் முகமதிய மதம் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய மதத்தை உலகில் 4/5 பின்பற்ற வைக்க முடிந்த அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர் இறந்து போன அன்று இந்த செய்தியை வெளியே நிற்கிற மக்களுக்கு சொல்வதற்காக அபூபக்கர் வருகிறார். வெளியே பெருங்கூட்டம் அவருக்கு என்ன ஆகிவிட்டது, எப்படி இருக்கிறார் என்று பதறிக்கொண்டிருக்கிற போது அந்த ஸ்டூலிலே ஏறி அபூபக்கர் நின்று 3 வரியிலே அவருடைய சாவை அறிவிக்கிறார். ஒரே வரிதான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே அதெல்லாம் சொல்லவில்லை அபூபக்கர். முகமது இறந்து விட்டார், 2 சொல், முகமது இறந்து விட்டார். அல்லாஹ் இறப்பற்றவன், அல்லாவே வணக்கத்திற்குரியவன், இறங்கி போய்விட்டார் அபூபக்கர். ஒரு பெரிய மார்க்கத்தின் ஞானியை பற்றி, அவருடைய சாவை பற்றி அறிவிக்க வந்தபோது அவருடைய பெருமை என்ன, புகழ் என்ன, அவர் இந்த சமூகத்திற்கு பட்ட பாடுகள் என்ன, இந்த சமூகத்தை அவர் மாற்றியமைத்த விதம் என்ன என்றெல்லாம் பேச வேண்டிய நேரம் அது. அப்படித்தான் உலகம் முழுவதும் செய்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் இல்லாமல் இவரை பற்றி பின்னால் வருகின்ற நாம் பேசப் போகிறோம். ஆனால் இறந்த அன்று அபூபக்கர் இவற்றையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நபிகளை கடவுளாக ஆக்குவதற்கு இவர்கள் முயல்வார்கள் என்று சொல்லி ஒரே வரியில் இறந்த செய்தியை சொன்னார். 2வது வரி அல்லாஹ் இறப்பற்றவன் என்று சொன்னார். ஆகவே அவனே வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னார் என்றால் நபிகள் வணக்கத்திற்குரியவராக இருக்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிகப்பெரிய குறிக்கோளாக கொண்டது. மனிதன் என்பவன் வேறு, அல்லாஹ் என்பவன் வேறு. அதை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் பாருங்கள். முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன். ஏன் இவரை விட அவன் சிறந்தவன் என்றால் இறப்பற்றவன், படைத்தவன், எல்லா காலத்திற்கும் உரியவன். அவன் ஒரு காலத்துக்குரிய செய்தியை ஒரு மனிதனை தன்னிடம் கருவியாக ஆக்கி கொண்டு அந்த மனிதனிடம் தன்னுடைய செய்திகளை சொல்லுகிறான். ரொம்ப உமரு புலவர் ரொம்ப நன்றாக எழுதியிருப்பார். நீங்கள் சீரா புராணம் படிப்பதில்லை. முஸ்லிம்களுக்கு சீரா புராணம் படிப்பதற்கு யாரும் இமாம்கள் பரிந்துரைப்பதில்லை. ஒருவேளை தௌபீக் சொன்னாலும் சொல்லுவார். ரொம்ப சிறந்த காப்பியம், இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்ட மிகச்சிறந்த காப்பியம் 15ஆம் நூற்றாண்டிலும் 16ஆம் நூற்றாண்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கீழக்கரை அந்த வள்ளல் சீதக்காதி அவருடைய உதவியின் பேரிலே தான் அவர் பல காலம் உமரு புலவருக்கு பெரும்பொருள் கொடுத்து அந்த காப்பியத்தை எழுத வைத்தார். சீதக்காதி என்கின்ற அந்த வள்ளலை பற்றி இன்றைக்கு வேறொரு இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு புலவன் பாடுகிறான். நீ போய்விட்டாயே, இனிமேல் இந்த தமிழுக்கு யார் கதி என்று பாடுகிறான். அவர் பேர் ஷேக் அப்துல் காதரோ என்னமோ அவருடைய பேரை, அதை சீதக்காதி என்று மாற்றிவிட்டார்கள் வழக்கில். அந்த உமரு புலவர் எழுதுவார், ஓதும் என்ற சொற்கேட்டலும் ஓதினான் அலன். கடவுளே தன்னுடைய தூதர்களின் வழியாக ஜின் வழியாக வருகிறார். அவருடைய சொல் தானே அது. ஓதும் கட்டளை வருகிறது நபிகளை பார்த்து, ஓதும் என்ற சொற்கேட்டலும் ஓதினான் அலன். கடவுள் கட்டளை இடுகிறார், வானத்தின் தூதன் வழியாக அந்த கட்டளை வருகிறது. பேசாமல் இருக்கிறார் நபிகள். மறுபடியும் ஓதும், மறுபடியும் 2வது தரம் கட்டளை பிறக்கிறது. அப்பொழுதும் அப்படி மிரண்டு போயிருக்கிறார். அதட்டலாக 2வது முறை ஓதும் என்ற சொல் வந்தவுடன், நான் படித்தவன் இல்லை, எனக்கு எழுத முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எதை ஓதுவது, ஓது என்று சொன்னால் எதை ஓதுவது என்று திருப்பி விறுவிறுப்போடு பதில் சொல்கிறார். ஓதும் என்றால் அதை குடு என்றால் நினைவு இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லாமல் குடு என்றால் வருங்கையை வைத்துக் கொண்டு எப்படி கொடுப்பது என்று ஒருவன் எப்படி சொல்வானோ, அதுபோல ஓதும் என்றால் நான் என்ன ஓத முடியும், சும்மா ஓது என்று வந்திருப்பவர் கடவுள் இல்லை, கடவுளுடைய ஆள்தான், வானவர் தான். அப்படி சொன்னவுடன் அப்படி நபிகள் இப்படி சொல்லிவிட்டோமே என்று அப்படி மிரண்டு மறுபடியும் சொல்வார்கள். மறுத்தனன் மறுத்து என்று சொன்னதனால் 2வது தடவையும் மறுத்து விட்டோமே, நமக்கு மேலிருந்தல்லவா உத்தரவு வருகிறது என்று சொன்ன பிறகு ஓதுவது எவை அப்படின்னு கெஞ்சிறார்.
முதல்ல என்ன ஓத முடியும்? சும்மா ஓதுன்னா என்ன தெரியும் எனக்கு? எப்படி ஓத முடியும் என்று கேட்டவர் ஓதுவது எவை அப்படின்னு இறங்கிறாருக்கு. நிகரில்லா அருளாளனும் அன்புடையவனுமான அல்லாவின் பெயரால் ஓது என்ற கட்டளை வந்தவுடன் ஓத தொடங்குகிறார். அவையெல்லாம் குரானாக வடிவெடுக்கின்றன என்று நாம் அறிந்ததுதான். இதை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் உமர் புலவர். ஒரு கடவுளுக்கும் நபிகளுக்கும் நடக்கின்ற மோதல், அந்த மோதலில் நபிகளும் அப்படி வீடு கொண்டு நிற்பதும் பிறகு படிவதும் பிறகு குரான் இறங்குவதுமாக இந்த இவற்றையெல்லாம் ரொம்ப அழகாக உமர் புலவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப தமிழ் முறைப்படி எழுதியிருக்கிறார். தௌஃபீக்காவது இதை படித்துவிட்டு தன்னுடைய கூட்டங்களில் உமர் புலவர் எழுதியதை சொல்ல வேண்டும். அரபு முக்கியமானது, அதில் மாறுபாடு இல்லை. என்னென்றால் அது கடவுளின் சொல். கடவுள் எந்த மொழியில் ஓதினானோ, நபிகளை அரபுவை தேர்ந்தெடுத்ததினால் அரபில் ஓதினான். நபிகள் நாயகன் தமிழ்நாட்டில் பிறந்திருந்து நபிகளை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர் தமிழிலே தான் கடவுள் ஓதியிருப்பார். ஆகவே கடவுளுடைய சொல் மாறக்கூடாது என்பதனாலே அரபியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எல்லாரும் அரபு பள்ளிக்கு போகிறீர்கள். உரைகளின் மூலமாக நான் குரானை அறிகிறேன், நீங்கள் நேரடியாக அரபின் வழியாகவே அறிய முடியும். அப்படி ஒரு மார்க்கம், கற்றிருக்கமான மார்க்கம், எந்த ஒன்றிலும் ஒரு சிறு மாறுதல் கூட ஏற்பட முடியாது. கண்ணதாசன் ஒரு தரம் ஒரு கட்டத்தில் உங்களுடைய குரானை படித்துவிட்டு ஈர்க்கப்பட்டு, எனக்கு கண்ணதாசனும் நல்ல நெருக்கம் உண்டு. அவருக்கு எனக்கும் 20-25 வயது வேறுபாடு இருந்தாலும் கூட ரொம்ப அதிகமான நெருக்கம். அந்த கண்ணதாசன் குரானை எழுதுகிறேன் என்று கிளம்பிவிட்டார். அவ்வளவுதான். பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அதெல்லாம் வச்சுக்காதீங்க, நீ வேறு எதையாவது எதையாவது குரானை பற்றி நீ எதுக்கு எழுத போகிறேன்னா, நான் என்ன குரானெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னாரு. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒரு எழுத்து மாறினாலும் உங்கள் கழுத்தை கொண்டு போயிடுவாங்க, உனக்கு ஓட முடியாது. நீ சும்மா நீ என்னத்தையாவது உன் நோக்கத்துக்கு எழுதுவ, அப்புறம் அது மாதிரி போச்சு இது மாதிரி போச்சு, உன்னை யாரையா எழுத சொன்னா, நாங்களா எழுத சொன்னோம்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்புறம் ஏதாவது பெரிய தொந்தரவாக போயிடும் அப்படின்னு பயந்து விட்டுட்டார். இல்லாவிட்டால் சிறந்த காப்பியம் ஒன்று உமர் புலவருக்கு பிறகு கண்ணதாசன் வழியாக கிடைத்திருக்கும். இயேசுவை பற்றி பிறகு இது தெரிந்து குரானை எழுத விரும்பினார், பயமுறுத்தி விட்டார்கள் என்பது தெரிந்து அவர் கிறிஸ்தவர்கள் இவரை கூட்டிக் கொண்டு வைத்து பைபிளை எழுத சொன்னார். பைபிள் மேலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு. அதனால் பைபிள் முழுவதையும் படித்து விட்டு குற்றாலத்தில் உட்கார்ந்து கொண்டு எழுதினார். அதுக்கு இயேசு காவியம் என்று பெயர். இதில் முகமது காவியம் என்று எழுதியிருப்பார், இல்லைன்னா அல்லாவின் காவியம் என்று எழுதியிருப்பார். ரொம்ப அருமையாக அதை எழுதியிருப்பார். இயேசுவை எப்பொழுதும் உங்களுடைய மார்க்கங்களில் உள்ள முக்கியமான போதனைகளை மாற்ற முடியாது, அது அப்படியே தான் கவிதையில் வரும். ஆனால் ஒரு கவிஞன் தன்னுடைய விருப்பத்திற்கு கற்பனையை விதித்து அவர்களை பாராட்டுவதற்குரிய இடங்கள் கிடைத்தால் ஒரு கவிஞன் விடமாட்டான். இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். அவரை தாளாட்டுவதற்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். எல்லாரும் உன்னை மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் மாணிக்க தொட்டிலுக்கு அந்த பெருமை வாய்க்கவில்லை. மாட்டு தொழுவும் மாணிக்க கட்டிலை விட பெருமை விட்டது என்று எழுதுகிறார். உன்னை தச்சனின் மகன் என்று சொல்லுகிறார்கள், நீ இறைவனின் மகன் என்று பாராட்டுகிறார். தச்சனுக்கு மகன் என்றும் தாய் ஒருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரா. மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினுக்கு, மாட்டு தொழுவத்திற்கு ஆனிரை தொழுவிற்கு யார் அளித்தார் எங்கோவே என்று பாடியிருப்பார். நான் அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் எவனோ மிரட்டியதை கேட்டு விட்டு விட்டீர்கள். இல்லை முஸ்லீம்களும் சரி வேண்டாம், அது எங்கள் மார்க்கத்தை ஆளுக ஒப்புக்கொள்வார்களா